அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கீழே வந்து வாழை மரம் இருக்குது ஹவுஸ் ஓனர் வீட்டில். அதனால் வந்து வாழை இலை வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பெருசாகவே கட் பண்ணிட்டேன். ஒரு 2 நாளைக்கு இதை வச்சுக்கலாம், கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. புரட்டாசி மாத சைவ சமையல் தானே நம்ம சமைக்கிறோம், அதனால் வந்து வாழை இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டைப்புங்க. மனுஷன் வந்து ரொம்ப வந்து இரக்க சுபாவம் கொண்டவர். அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க. அவர் வந்து நம்ம ஒரு ஹெல்ப்பு அப்படின்னாக்கா அவர் வந்து அவரே ஓடியாந்து பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பர்சன்னு. மனிதர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஒவ்வொருத்தருடைய நற்குணங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி நான் இப்போ இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப நல்ல பர்சனுங்க. அவர் வந்து ரொம்பவே வந்து நல்ல மனிதர். இந்த மாதிரி மனிதர்களையும் நம்ம வந்து பார்க்கும்போது மனிதர்கள் வந்து எல்லாருமே வந்து பழகி பார்க்கும்போது நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்காத போதே வந்து உதவிகள் வந்து செஞ்சுருக்காரு. என்னோடய வண்டி கூட ஒரு வாட்டி அந்த பம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா கழண்டுக்குச்சிங்க. நம்ம கேட்காமலே வந்து உக்காந்து அவர் வந்து செஞ்சு கொடுத்தாருங்க. இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ட்டு நான்லாம் வியந்திருக்கேன் அவரை பார்த்து. அதனால வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனிதருங்க. பழகிறதுக்கு வந்து நல்ல மனிதர் கிடைக்கிறது வந்து அரிது. அதனால் வந்து இப்போ வந்து இலையை வந்து கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டோங்க.